இங்க நடுக்கடல்ல கை குழந்தையோட ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா. தினம் தினம் பசிய போக்குறதுக்காக பச்சை மீனை புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. பசிச்சா சாப்பிட்டுக்கிறதுக்கு 2-3 மீனை புடிச்சு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. கண்டெய்னருக்குள்ள இருக்கிற தண்ணியை தினம் தினம் ஒரு பைப்ல மோந்து வெளியில ஊத்திட்டு இருக்கா. நிறைய பேப்பர்ல நான் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு எழுதி டப்பாக்குள்ள போட்டு கடல்ல தூக்கி வீசிட்டு இருக்கா. கப்பல்ல போற யாராவது தனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்றதுக்காக சடனா மியாக்கு ஒரு ஐடியா தோணுது. ட்ரில்லிங் மிஷின் எடுத்து கண்டெய்னர்ல ஒரு ஓட்ட போட்டு ட்ரை பண்றா. ஆனா ஓட்ட போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ட்ரில்லிங் மிஷின்ல இருக்க பேட்டரி முடிஞ்சிருது. மனம் தளராம நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கத்தியும் பாதி வழியில பிஞ்சிருது. பசி தாங்க முடியாத மியா டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தன்னோட ஓன் ஃபிளஷ் எடுத்து சாப்பிடுறா. அடுத்த நாள் காலையில ஒரு பெல்ட் எடுத்து அந்த கண்டெய்னர் மூடி மேல போட்டு இழுக்க ஸ்டார்ட் பண்றா. ஃபைனலி கண்டெய்னர் ஓபன் ஆயிடுது. ரொம்ப நாள் கழிச்சு சூரிய வெளிச்சத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. தன்னோட குழந்தையும் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்டெய்னருக்கு மேல ஏறி வந்து நிக்கிறா. குழந்தை போட்டிருந்த துணியை எடுத்து கடல் தண்ணியில வீசுறா. அப்போ நிறைய மீன் வந்து அந்த துணியை சாப்பிடுறதுக்கு வருது. மியா மீனை பிடிக்க ட்ரை பண்றா. ஆனா ஒரு மீன் கூட மியாக்கு கிடைக்கல. அப்படியே டயர்டாய் அங்கேயே படுத்துடுறா. மேல பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. எப்படியாவது அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்றதுக்காக கண்டெய்னருக்குள்ள போய் ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்துட்டு மேல